இங்கே இருக்கிறதே இத்தனை இடம். ஓகே கார் டிக்கில ஏய் ஃபோன் அடி. ஃபோன் எடுக்கல. வரட்டும் இவரு. இவங்கலாம் இருக்கணும். அவங்கலாம் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க பாரு எல்லாத்தையும் கீழே கொட்டி தின்னுக்கிட்டு இருக்குங்க. ஒரு காமெடி சொல்லலாம். எடுக்கணுமா? கொஞ்சம் லைட்டை போடுங்க. போனா ஹெட்ஃபோன். ஐயோ 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 யாராவது என்னை காப்பாத்துங்க. இது என்னது? இது என்னது? இயர்ஃபோன். டேய் தயவு செஞ்சுடா. பெரியமா போன் அடிச்சு. பெரியமா போனே எடுக்கலடா. தங்கதுரையின் தற்கொலை ஜோக்குகள் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. போய் அப்ப யாராவது வீட்ல கதை தட்டி பெரியமா வெளிய வாங்க முட்டா போங்க. சீக்கிரம் வாங்க. அதுக்கேத்த பீஸ் வந்தாருப்பா. அதை அனுப்பி விடுங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நாய் வந்துச்சுன்னா விரட்டிட்டு ஓடுவா. அந்தாதான் இருக்கு. ஒன்றும் செய்யாதுல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? பாக்க தீயா வேலை செய்யணும். என்ன பண்ற? எல்லாம் சூடாயிரும். சர்ப்ரைஸ் ஆயிரும். எனக்கு ஒரு பாட்டில் மட்டும் நான் கூலிங்கா எடுத்து வச்சுக்கிறேன். நான் பேசுறது இது பிராண்டிங். மிட்நைட்ல ரோஸ் மில்க் சாப்பிட போறோம். கேக் கிடைக்கல. ஏன்னா ஏன் கேக் கிடைக்கலன்னா நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்தோம், அதனால கேக் கிடைக்கல. பைத்தியம் ஒரு 4 பீர் பாட்டில் வச்சா கூட ஏதாவது கொஞ்சம் சம்பவம். ராஸ்கல் கொலை பண்ணிடுவே உன்னை. இங்க வேற ஊட்டி பிளான் போட்டு விளையாட இன்னும் பைத்தியமே என்ன சொல்றா? லைட்டா தான் வந்துச்சு. அந்த ஜூஸ் தான் உனக்கு. அதை விட்டு வேற ஜூஸ் எடுத்தா கொன்றே விடு. என்ன 5 தான் இருக்கு. 6வது என்னோடது. இங்க நக்கு செத்த பையல சூடாகுதுன்னாங்க. சாவடிச்சிருவாங்க. நாங்கள் பெற்ற இன்பத்தை நீயும் பெறணும். அதை என்ன சைஸா உள்ள கொண்டு போற? ஏய் வாங்குங்க பிள்ளை மண்டையில தட்டி. நான் போய் ஆத்திட்டேன். அப்படி போட்டு நாய் வரட்ட போது போனேன். இப்படி சொல்லுங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள். சாமி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு தான் பத்தி நீங்க நிக்கிறாங்க. ஏரியாவே விட்டுறாங்க. நாயை விட்டு கடிக்க வருவாங்க. வீட்டுக்கு பர்த்டே விஷ் பண்ண வந்து நாயை விட்டு கடிக்க வருவாங்கன்றேன். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இது வாடுது சாமி. அதுதான் இவரோட ஃபேமஸ் டயலாக். சாமி ஏ சாமி ஏ சாமி. என்ன பண்ற? இங்க வாங்கடா. இங்கதான் நான் ஒரு அடுக்கி வச்சிருக்கேன். அடுக்கி வச்சிருக்கு.
வர சொல்லுங்கடா. கீழே போட்டுல எங்க இருக்கு இது? இருக்கு பாரு. அது நான் தனியா எடுத்து வச்சு மண்ணா இருக்கு பாரு. இந்த இருக்கு பாரு கீழே விழுந்தது. கீழே உள்ள அத்தைக்கு கொடுத்துடல. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, இங்க வாங்க. பர்த்டே டு பெரியம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்படிதான் இருப்பாங்க. ஜக்கு குடு ஜக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாரும் ரோஸ் மில்க் குடிக்க போறோம். ரோஸ் மில்க் ஷேர்ஸ் அடிச்சு எங்கள் அம்மா வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ. ஏய் இது அந்த பிளேட்டை கொடு. இந்தா பெரிய கீழே போட்டுருக்கோம். இதை தான் கீழே போட்டா சொட்ட தலையை. தானி சொன்னா சரி தர நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே மனம் கொடுத்துட்டாங்களா? இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. Cheers. பெரியமாக்காக பெரியம்மாக்கா ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த் எல்லாரும் குடிங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பாத்தியா ஒரு தங்கச்சியை மதிக்க மாட்டேன்ட்டு. ஓகே செம்மையாக இருக்கு குண்டு. ஒரு தங்கச்சி குடுக்குறேன் குடிக்க மாட்டேன். உலகம் எங்கும் இவளே ஊத்தவே இல்லை. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அம்மா ஹாப்பியா? கொஞ்சம் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி, பிக் ஹாப்பி. இது போல சொந்தம் தந்ததால் இறைவா நன்றி சொல்கிறேன். ஹாப்பி தூக்கத்துல இருந்த தூக்கத்தை கெடுத்து விட்டு ஹாப்பியா எல்லாரும் ஹாப்பியா நீ அங்கே போய் உட்கார். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் இட்லிதான். ஃப்ரேம்களா? ஓகே எல்லாம் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே பெரியம்மா. பெரியம்மா Happy birthday. ஹாப்பி பர்த்டே அம்மா. நீ சொல்லு வீடு. ஹாப்பி பர்த்டே சார். Happy birthday grandma. ஏய் நிஜமா நான் வரீங்களா? வாங்க. இந்த சௌந்தர்யா பிள்ளைக்கு பசிக்கு இருந்துச்சு. ஆமா எனக்கு காரமா ஏதாவது வேணும். அதான் பண்ணாலும் அதோட இது நல்லா இருக்கு. இது வந்து பார்ட் 2ல வர்ற vlog. என்னம்மா? காரமா சாப்பிடணுமா பச்சை மிளகாய் எடுத்துட்டு வராங்க. நல்ல காமெடி மச்சான் சத்தியமா சொல்றேன், நீ பண்றதா ரொம்ப அநியாயம்டா. அடுத்த காமெடி. ஆமா அத கரைச்சிட்டாப்ல. பெப்பர் வாங்கி கொடுங்கத்தா, பெப்பர் பொடி. ஏன்டா பிளாக்கா தெரியுது? பைத்தியம் என்னடா இப்படி தெரியுது? நல்லா இருக்கிறதான் சர்ப்ரைஸ். எப்படி என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. என் மூஞ்ச வர பேய் யாரா அண்டு காலை எங்க பிஜிஏ கேமரா லைவா காட்டும். நல்லா லைவா காட்டுது போ. வயசாயிட்டல ஜக்குமா இங்க பாரு. ஜக்கு இங்க வா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஐ லவ் ஜக்கு. ஜக்கு கொஞ்சோண்டு தான் நீ கொடுக்க கூடாது நீ. அதெல்லாம் கொடுக்கலாம். ஹாப்பி பர்த்டே சொல்ல அம்மாக்கு. அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னியா? உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். ஏய் இங்க பாரு. ஏய் ஏய் ஹாப்பியா சாப்பிடுது. ஜக்குமா ஜக்கோ ஹாப்பி பர்த்டே அம்மா சொல்லு. அது எனக்கு வந்து இங்க இப்படி இருந்தா வேர்க்குது. அதனால இப்படி. ஆணவத்தில் ஆடாதரா ராணு. இல்ல இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஒருத்தர் இருக்கார்ல ஓமா பொடி. ஓமா என்னடா சொல்லுவாங்க பேரு? கொசு கடிக்கிறேன். சரி போய் மீன் தொட்டியை பார்த்துட்டு வந்து தொலை போ. நிறைய குட்டி மீன் போட்டிருக்காங்க. சரி வாடிட்டு போவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதோட இந்த விலாகை முடிக்க மாட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் ஜாலியாக ஏதாவது நடக்கும். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க. ஃபன் ஃபுல்லாக அதை நாங்கள் கவர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். சாரி, ஏய் வீட்டுக்கு போ, ஜக்கு வீட்டுக்கு போ. பார்த்தியா, வீட்டுக்கு போன்னு சொன்னானே போயிடுச்சு. என்ன டூடு நிஜமா என்னவா இது எப்படி தெரியுமா இருக்கு? இது எப்படி தெரியுமா டூடு இருந்துச்சு? அதை வந்து அந்த பண்ணீங்களா டார்க் சாக்லேட்டாக இருக்காங்க எல்லாரும். ஏம்மா இல்லை, நான் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன் இப்போ இப்போ எங்கள் அம்மா ஹாப்பி பர்த்டே சொன்னோடனே தான் அந்த வீடியோ கட் ஆகிருக்கணும்னு நான் வந்து டெலிவ் பண்ணுறேன். அனி ஹாப்பி இது நான் சர்ப்ரைஸ் இது எடுத்தேன். என்னது எடுத்த? வீடியோ எடுத்தேன். அப்போ அது இப்படி எடுத்தியா இப்படி எடுத்தியா? நீங்கள் சொன்ன மாதிரி. ஓகே ஓகே சூப்பர். அப்புறம் எனக்கு அதிகமாக மண்டையை சொரிஞ்சுட்டு ஏய் அது நல்லா இருக்கும், அது இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண போகிறல, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க போகிறோம். சாப்பிட தான் மேகி இருக்குல்ல, மேகி செஞ்சு ஒரு விலாகா போடுவோம். நீ தானே சொன்ன மேகி இருக்குன்னு. சரி நீ போய் படுப்போம். உன்னை யாராவது இருக்க சொன்னாங்களா டூடு? என்ன டூடு இப்படி பேசுற? நல்லா தூங்கிருக்கீங்க, நல்லா தூங்கிங்க, நல்லா தான் இருக்காங்க. நம்மள தான் நிம்மதியாகவே இருக்காங்க. ஏய் நாங்கள் எப்பட காலையில் ஈஞ்சொலிக்கா எங்கள் அத்தானே இப்படி நிம்மதியாகவே இருக்கும். நிப்பாட்றா வாங்க நல்லவரே வாங்க. பாவமும் தெரியலையா எங்கள் டூடா தானே ஏன் இப்படி தெரியல. ஒரு நாள் தான் நம்மளுக்கு. சரி போ, நாளைக்கு லீவை போட்டுக்கோப்பா. பாரு கேமராவே போயிருச்சு. லீவ் போட்டுக்கோ, நிஜமா லீவ் போட்டு ஜாலியாக இருப்போம், என்ஜாய் பண்ணு. ஹேவ் ஃபன். என்னமோ நீ தான் எனக்கு சம்பளம் தர மாதிரி சொல்ற. ஹேவ் ஃபன். இப்போ நான் உன்கிட்ட சம்பளம் கேட்க மாட்டேங்குது. ஹேவ் ஃபன், அவ்வளோதான். ஹேவ் ஃபன். கவர்மெண்ட் ஹாலிடே, அவங்களுக்கு ஹாலிடே வந்துடலையே. அவருக்கு ஹாலிடே கிடையாது, அவருக்கு இல்ல லீவ் இல்ல. டியூட்டி, ஆன் டியூட்டி தான். ஏன் உன் ஆளுக்கும் லீவ் இல்லை, ஏன் அலெக்ஸ் அத்தானுக்கும் வந்துட்டு உன் ஆளுக்கும் லீவ் இல்லை. என்ன பண்ணணும்? ஏன்னா நாங்கள் 2 பேரும் காலேஜ் ஸ்கூல் படிக்கிறோம். எந்த காலேஜ்? ஏய் சொல்ல ஒரு பொது தளத்துல ஐயா ஐயா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எடிட்டிங் வேற லெவலில் பண்ணணும் போலயே. அப்படி சொல்லக்கூடாதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இப்போ இவ்வளோ நாள் ஒரு காலேஜில் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன், தவிர என்ன காலேஜ்னு தெரியாது. ஆனால் சில நேரம் ஐடி கார்டில் காட்டுவேன். மடோனா காலேஜ்னு சொல்லுங்க. இங்கே வந்தியா? மதுரை மடோனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். சரி காலேஜுக்கு ப்ரொமோஷன். ஓகே இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஆல் தி கேட். எத்திக்கு வீட்டுக்கார் வேற தூங்காம இருக்கிறா. சரி போய் எப்பா இவளை இறக்கி விட்டுருப்பா, நம்ம உயிரை போட்டு வாங்கிடுவோம். என்ன வேணாம், நான் ஸ்கூட்டியில போய் போய்க்கிருவேன். அப்ப நீ போற எப்படியோ. அப்போ நீங்க போறீங்க. சரி வீட்டுக்கு தானே? அதுக்கப்புறம் போய்க்கிறேன். சரி வீட்டுக்கு தானே? நீ எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீ அங்க போய் திருப்பி 5 மணிக்கு 6 மணிக்கு திருப்பி இங்க வந்து சமைச்சு எதுக்கு? சமைக்க வேணாம், சமைக்கணுமா? நாளைக்கு பெரியமா தான் சமைச்சு தரப்போறாங்க. அப்படியா? நாளைக்கு நான் திருடுறேன். அது மாதிரி ஏய் நான் எனக்கு 4 பேருக்கு தான் சமைக்க தெரியும், 40 பேருக்கு சமைக்க தெரியாது. ஏய் 40 பேர்லாம் இல்ல, அடிச்சிருவேன். ஸ்டீவன் மாமா ஏய் அவர் எங்க இருக்காரு? இங்கதான் தூங்குறாரு, அடிச்சிட்டு இருக்காரு. மெஸ்ல இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிடலாம். சும்மா இரு. இந்த கேட் எப்படி நீங்க கிராஸ் பண்ணீங்க? இந்த பிள்ளை இது நான் வீடியோ காட்டுறேன், சூப்பரா இருந்துச்சு. வண்டி ஓட்டுனேன் ஐபல். ஆமா சூப்பரா ஓட்டுனா. இது எப்படி கிராஸ் பண்ணன்ற வீடியோ காட்டுறேன், நீ வந்து பார்த்து பூரி படைஞ்சிருக்கும். யார்ட்டையுமே திட்டுவாங்க. பூரி வாங்கி சாப்பிட்டுக்கோ. நீ அந்த பூரிய நாளைக்கு காலையில வச்சு பூரி படைஞ்சுக்க. டேய் என்னடா நீ வாசல்ல எப்படி தூங்கிட்டு இருக்காம இப்படி படுத்துறோம். இப்போ கொஞ்ச நேரம் பிதுங்கி இருக்கு. பேக் எல்லாம் எடுத்துட்டு இல்ல அந்த கார்ல இருந்து? பேக் எடுக்கலைங்க. உன் பேக் ஒண்ணு பவர் பேங்க் கேபிள். கார் நாளைக்கு வரும்டா. கார் ஓடி போற மாதிரி சொல்லாதே. ஒரிசா வரைக்கும் போய்க்கலாம். எடுத்துட்டு கேட்டேன். எல்லாம் அப்படியே ஈரமாவே கிடக்குது. அது எங்க அம்மாட்ட எடுத்துட்டு வர சொல்லிட்டேன், ஓகேன்ட்டாங்க. அப்ப ரைட். ஓன் ட்ரெஸ் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் ஐபல். எங்க ட்ரெஸ் தான் எங்க அம்மாட்ட சொன்னேன் நாளைக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி சொல்லிட்டாங்க.
காண்டோஸ் எடுத்துட்டோம், 2 டைமே எடுத்துட்டோம். குண்டூஸ்க்கு தான் கொடுத்தேன். இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு போவோம்? நம்ம இப்போ வீட்டுக்கே போகலையே. உண்மையாலே எப்படி வீட்டுக்கு போக முடியும்? சண்டேவும் கட்டு மண்டேவும் கட்டு. ஐயா தோர இது சோயநல பூமி ஐயா தோர. மண்டேலாம் கட்டு கிடையாது. இப்போ இந்த வா கிளம்புவோமா? என்ன சொல்ற? மண்டையில கட் பண்ணா மண்டையை உடைச்சிருவோம் பார்த்துக்கோ. மண்டை கட்டு வந்து பர்த்டே பார்ட்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வா. பர்த்டே பார்ட்டியை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம லிவி வந்து இனிமேல் டேக் ஓவர் பண்ணுவார். மேலே போனதுக்கப்புறம் வந்து என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அதான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியுது. இதுக்கப்புறம் வந்து இந்த விலாகை வந்து லிவி கேரி ஃபார்வர்ட் பண்ணுவார். அடுத்த விலாக் வந்து லிவியோட சாதனைகள் சாகசங்கள் பற்றி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி